48 நாள் ஒரு அம்மா மந்திரம் சொல்லிட்டாங்க, ஆனால் வேண்டுதல் நிறைவேறலை. நீ என்னம்மா வேண்டுன அப்படின்னு. எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சண்டையாகவே இருக்குது, அது மாறணும், நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரம் சொன்னேன். 48 நாள் நீங்கள் சொன்ன பிரகாரமே பண்ணினேன் அப்படின்னாங்க. என்னன்னு வேண்டுனேன், மனசுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டுனேன் அப்படின்னாங்க. இதே சிக்னலை தொடர்ந்து அனுப்பிட்டே இருந்தீங்களா? ஆமாம் அப்படி தானே. சரி, நீங்கள் ஒரு மாற்றம் பண்ணிக்கோங்க. என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. தொடர்ந்து 17 நாள் அனுப்புங்க அப்படின்னு. 17 நாள் கழித்து அந்த அம்மா சொல்கிறாங்க, வேலைக்கு போகாமையே இருந்த என் கணவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தது, வேலைக்கெல்லாம் போக மாட்டார், குடிச்சிட்டு வீட்டிலே இருந்துடுவார். இதனால தான் சண்டை. இதை இவங்க கேட்க போகிறப்ப சண்டை. இந்த சண்டையே பாருங்கள், அவர் தப்பு பண்ணுறாரு, அதை கேட்க போகிறப்ப ஒரு சண்டை, அதை கேட்கறதுனால மறுபடியும் ஒரு சண்டை. இந்த அம்மா கிட்ட எந்த தப்புமே இல்லை. ஆனால் இந்த அம்மா ஒரு ராங் சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்ந்து அனுப்பிச்சு. என்னென்னா, சண்டை இல்லாமல் இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கணும். இந்த சண்டைங்கிற பிரச்சனையை தொடர்ந்து இந்த சிக்னலை அனுப்பி சண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இந்த மொத்த மந்திரம் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் நான் கேட்டது கிடைக்கலன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க, வேறு எந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். நான் நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். முதல்ல இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுது, இந்த பிரபஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுது, கேளக்கியர் சித்தர் எப்படி வேலை செய்கிறார், எனக்கு எப்படி நல்லது நடக்குது, இது எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. நீங்கள் இந்த இடத்துக்கு உங்களைய ஒரு தராசில் வச்சு பாருங்கள். அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா கேளக்கியரை விட்டுட்டு வேறு எந்த தெய்வத்திட்ட வேணாலும் அதே கோரிக்கை வச்சு பாருங்கள், அப்பவும் உங்களுக்கு நடக்காது. இப்போ புரிஞ்சுக்குங்க, இப்போ தெய்வத்திட்ட தப்பா உங்ககிட்ட தப்பா நீங்களே உங்களை தராசில் வச்சுக்கோ. அப்போ எந்த தெய்வமே பண்ணலன்னா உங்ககிட்ட தான் தப்பு. கேளக்கியர் யாருக்குமே பண்ணலைன்னா இங்கே சிஸ்டமே தப்புன்னு அர்த்தம். கேளக்கியர் எல்லாருக்கும் பண்ணுறாரு, உனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா நீ கேட்குற விதத்தில் தான் ஏதோ தப்பு இருக்குது, நீ வேண்டுதலில் தான் ஏதோ தப்பு இருக்குது, உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது. இந்த தப்பை தான் நீ ஒன்றும் சரி பண்ணாமல் பர்டிகுலராக உன் போர்ஷனை மட்டும் நீ கேட்குற, அது தப்பு. கடவுள் இங்கே டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசவும் மாட்டார். நீ பண்ணுற தப்பை சுட்டி காட்டுவார், இதை விட்டுரு அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். நீ அதை காது கொடுத்து கேட்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருப்ப. அதனால் எத்தனை தடவை இவனுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது, இவன் பண்ணுற தப்பை சரி பண்ணாமல் என்கிட்டயே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இல்லை நீ ஒரு பணம் கேட்குறனால அந்த பணத்தை வச்சு உனக்கு சரியாக வாழவே தெரியாது அப்படின்னாலும், அதை வச்சு நீ அழிவை தேடிக்கவே அப்படின்னாலும் அந்த பணத்தையும் கடவுள் உனக்கு கொடுக்க மாட்டார். ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சாமி லாட்ரியில் 1 கோடி ரூபா விழுற மாதிரிக்கு நான் எப்படி மந்திரம் பண்ணணும்? சிம்பிளாக யோசி. அப்படி நடக்கும் அப்படின்னா கேளக்கியர்கிட்ட, ஐயா நம்பரை சொல்லுங்கள், 6, 8, 17, நான் எழுதி போய் அந்த 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு வர மாட்டேன்னா என்ன? இது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயம். கேளக்கியர் எனக்கு கிடைச்சிருக்கிறத விடவா இந்த லாட்ரி முட்டாள்தனமா இல்லை? நான் தெய்வத்தையே கொடுத்துட்டேங்கிறேன், அப்புறம் என்ன ஒரு லாட்ரி மேலே போய் நம்பிக்கை வைக்கிறீங்க? தினம்தோறும் ஒருத்தனுக்கு லாட்ரி அடிக்கிறமே, அதுதான் கேளக்கியர். என்னைக்காவது நான் கேட்டிருப்பேன், ஐயா எனக்கு ஒரு லாட்ரி கொடுங்கன்னு. அப்படி கேட்ட அந்த கேள்வி எப்படி இருக்கும்? கடவுளே கொடுத்துட்டேன், இவன் பாரு லாட்ரியை கேட்குறான். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள். அதுலேயும் அவர் அடுத்து, சார் நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிட்டா கோயில் கட்டுறதுக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன். நீ கடவுளாக இருக்கிறீன்னு வச்சுக்கோ. நீ ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துட்டு அவன்கிட்ட 10% நீ வாங்குறதுக்கு இந்த 10 லட்சம் தான் கடவுளுக்கு வேணும் அப்படின்னா 10 பேர்கிட்ட ஒவ்வொரு லட்சமாக வாங்க தெரியாதா அவருக்கு? 20 பேர்கிட்ட 50,000 வாங்க தெரியாதா? 10 லட்சம் பேர்கிட்ட ஒவ்வொரு ரூபாயை வாங்க தெரியாதா? உனக்கு 90 லட்சம் கொடுத்து தான் அதில் 10 லட்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் கடவுளுக்கு இருக்கா? இப்போதைக்கு இந்த மனுஷனை நீங்கள் ஒரு அறிவு வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த அறிவு வச்சு இதை யோசிச்சு பாருங்கள். இது கடவுளுக்கு எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கடவுள்கிட்ட நான் நீ என்னை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுறேன், நீ கட்டுவன்னு நான் உட்காந்துருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டாரா? உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறேன், அதை நீ செய்கிறியான்னு தான் நான் பார்க்குறேனே ஒழிய உன்னால் மட்டும்தான் கோயில் கட்ட முடியல இல்லைன்னு ஒரு சொல்லு வர மாட்டாராம். நான் இப்படி ஒரு பதில் அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் என்னைய எப்படி திட்டுவார்? இது எல்லாமே தப்பு. அதாவது இது பணம் கேட்குறங்கிற மீனிங்கில் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை போய் கடவுளுக்கு நீ காணிக்கையாக கொடுக்குறேன்னு, இன்றைக்கி உன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? 10 ரூபா. அந்த 10 ரூபாய் மனசார நீ தட்டில் போட்டினா கூட உனக்கு கடவுள்கிட்ட இருந்து அனுகிரகம் கிடச்சிடும். அனாமத்தா ஒரு பணம் வரும், அதை நான் கொடுக்குறேன்னு நீ ஒரு வேண்டுதல் ஏமாத்துற, இங்கே ப்ளேம் பண்ணுற, புரியுதா? இந்த வேண்டுதல் எப்படி நிறைவேறும்?
உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை லாட்டரியால் தான் தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அதுதான் இங்கே தோல்விக்கு காரணமே. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கடவுளால் தீர்க்க முடியும்னு நம்புங்க. இவர் ஒரு லாட்டரி கொடுப்பார். நீங்கள் நம்பிக்கையை யார் மேலே வச்சுருக்கீங்கன்னு தான் முக்கியம். அதுக்கு தான் என்னையே எக்ஸாம்பிள் சொன்னேன். டும் படுத்துனா என்னையே கொடுக்க வேறு என்ன கொடுக்க அப்படிங்கிற மாதிரி நான் கடவுளே கொடுத்துட்டேன், உனக்கு எதுக்கிட்ட லாட்ரி? இவர்கிட்ட வேணுங்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த பிரபஞ்சம் கடவுளே இல்லைன்னு சொன்னால் கூட இந்த பிரபஞ்சம் ஆல்டர்னேட்டாக ஒன்று இருக்குது. நீ கரெக்டான சிக்னலை மட்டும் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மந்திரம். இப்போ தெரியுதா? நீ என்னோட ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு செய்முறையை மட்டும் படிச்சுக்கிட்டு நீ படிச்சுட்டு இது உண்மையிலுமே தோத்தவங்களுக்காக மட்டுமே, ஜெயிச்சவங்க உண்மையிலுமே நல்லா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் என்ன சிக்னலை வார்த்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த சிக்னலை இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது திரும்ப திரும்ப நடக்கும். ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னா ஃபெயில் ஆயிடுவேன். பாஸ் ஆகிடுவேன். சந்தோஷமாக இருக்கேன், நானும் என் ஹஸ்பண்டு நிம்மதியாக இருக்கோம், ஒத்துமையாக வாழ்வோம், டிவோர்ஸ் ஆகக்கூடாதுன்னு வேண்டாதீங்க, ஒத்துமையாக வாழ்வான்னு வேண்டுங்க, எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வேண்டுங்க, பிறக்கும். எல்லாமே நடக்கும். நீங்கள் அனுப்புகிற சிக்னல் தான். இந்த சிக்னல் ரிப்பீட்டடாக அனுப்புங்க, எங்கேயாவது ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். இதுதான் மந்திரம், இதுதான் பிரபஞ்சம். இதை தாண்டி தான் கேளக்கியர். ஒன்று உனக்கு பக்தி இருந்ததுன்னா நீ டைரெக்டாக இது எதுவுமே சொல்லாமல் கேளக்கியர்கிட்ட கனெக்ட் ஆகிடலாம். பக்தி இல்லை அப்படின்னா நீ மந்திரம் சொல்லு, நீ கேளக்கியர் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் அந்த மந்திரமே உனக்கு கொண்டு வந்து இழுத்து கொடுத்துரும், உன் தட்டிலே போட்டு போயிடும். இது கூட நீ உழைக்கணும். இது எல்லாம் ஓகேயா? நீ அல்டிமேட் உழைக்கணும். நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நீ உழைப்புன்னு ஒன்று இருக்கணும். நிறைய பேர் இப்போ ஒரு படிக்கிற பையன் எம்பிபிஎஸ், அதை உன் லட்சியம், உன் காரணம், உன் வேண்டுதல் அந்த கரெக்டாக இருக்கணும். அந்த நேர்கோட்டில் எல்லாமே இருக்கணும். சாமி நான் 98 மார்க் வாங்குகிறேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், டாக்டர் ஆகணும், நடக்கும். 30 மார்க் தான் வாங்குகிறேன், நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டினா நீ இப்போ உன்னை டாக்டர் ஆக்கிட்டேனே வச்சுக்கோமே, ஆகிட்டேன், எப்படியாவது நான் பணம் கட்டி உன்னை டாக்டர் ஆக்கிட்டேன். நீ எப்படி நல்ல மருத்துவராக சேவை பண்ணுவேன்? நீ மக்களை காப்பாற்றுவியா இல்லை கொலை பண்ணுவியா? அப்போ எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டு உன்னால இல்லை, உன்னால இங்கே ஒரு பிரதி வினை நடக்க போகுது. அந்த வினை தான் கடவுளை பார்ப்பாரே ஒழிய, இவனுக்கு பணம் கொடுத்தா இவன் 100 பேரை அழிச்சிடுவான், இவனுக்கு பணம் கொடுத்தா இவனுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தா இவன் 100 பேரை அழிச்சிடுவான்னா உனக்கு கொடுக்க மாட்டார். அப்போ நீ இங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் ப்ராமிஸ் பண்ணேன், நீங்கள் எனக்கு கொடுக்குற பணத்தை நான் கரெக்டாக கோயில் கட்டுவேன், எனக்கு நான் வீடு கட்டிக்க மாட்டேன். ஆமாம்ல, இந்த ஊர் பார்க்கும் இல்லையா, இந்த ஊர் என்னை பார்க்கும் இல்லையா, ஏன்னா ஒரு தராசில் இந்த ஊருக்காரங்க வைப்பாங்க இல்லையா, இவர் சொன்னதை செஞ்சாரா அப்படின்னு. அப்போ இத்தனை லட்சம் கண்ணு என்னை பார்க்குதுங்கிற பயம் எனக்குள்ளே இருக்கும் இல்லையா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான், இவெல்லாம் பார்ப்பான், இவெல்லாம் நாளைக்கு பின்னாடி இப்படி பேசுவான் அப்படிங்கிற இந்த புரிதல் யாருக்கு இருக்கணும்? பேசுனா பேசிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த லட்சம் கண்ணை விட்டுருங்க, இந்த கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குமே. ப்ராம்ப்டாக நீங்கள் இவருக்கு மட்டும்தான் நான் விசுவாசமாக உண்மையாக இருக்கிறேன், அவ்வளோதான். இந்த லட்சம் கண்ணெல்லாம் எனக்கு அடுத்த பட்சம். ஏன்னா அவங்களாம் நோ, அவங்கள கன்சிடரே பண்ண முடியாது. பட் இவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், இமைக்கா நொடிகளாக நம்மளை பார்த்துட்ருக்கார். அதனால சொல்கிறேன், யாருக்காவது தோல்வின்னு இருந்துச்சுன்னா இந்த மந்திரம் சொல்லி ஒன்று கர்மனால உங்களுக்கு தடைப்பட்டிருக்கும், மனசார அதை மன்னிப்பு கேட்டுருங்க, சரியாகும். உங்கள் வேண்டுதல் வழிபாடு என்ன அப்படிங்கிறத மாற்றுங்க, நிச்சயமாக அதுலேயும் ஒரு மாற்றம் நடக்கும். இல்லை கேளக்கியர்தா கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணினா கேளக்கியர் வேண்டுறதை நிறுத்திட்டு மற்ற தெய்வங்கள்ட்ட வேண்டு. அப்பையும் உனக்கு கிடைக்கலன்னா மீண்டும் நீ கேளக்கியர்கிட்டே வா, கண்டிப்பாக கொடுப்பார், காத்திருப்பார். ஏன்னா இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் கேளக்கியர் மட்டுமே. எழுதி வச்சுக்கோங்க, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய எழுத்து. இந்த அவதாரத்தின் மூலயமா மட்டும்தான் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இன்ஸ்டண்ட்டாக தீர்க்க முடியும். நான் கண் கூட பார்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு இப்படி கோயில் கட்டணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன பதில், இந்த கோயில் கட்டலைன்னா இதனால் பல பேர் இன்றைக்கி இறந்துருப்பாங்க. இந்த நம்பிக்கைன்னு இங்கே ஒன்று இருக்கிறங்காட்ட தான் இங்கே வந்து இன்றைக்கி அவங்க உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட மக்களை நானே கண் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப என் காதுக்கு வந்துகிட்டே இருக்குது. சாமி இன்னைக்கு உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? நான் மனசுக்குள்ளேயே மட்டும் இவரை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டியிருந்தேன்னா இவங்கெல்லாம் செத்துருந்துருப்பாங்க. இப்போ புரியுதா இந்த கோயில் ஏன் தேவைப்படுது அப்படின்னு? எஸ், இப்படி ஒரு கோயில் இருக்கணும்,
இதுக்கு நல்லது நடந்து இவங்க 4 பேர்கிட்ட சொல்லணும், அந்த 4 பேர் இன்னும் 40 பேரை காப்பாற்றணும். இது நாளடைவில் பல உயிர்களை காப்பாற்றும். அப்போ ஒரு கோவில்னு ஒரு இடத்துல இருக்கிறது பல லட்சம் உயிர்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம். அந்த வேலையை கேளக்கியர் சித்தர் கோவில் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க, அவங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க, கன்சிஸ்டன்சியாக உழைங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். கேளக்கியர் சித்தர் நமோ நமः.